பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தண்டனை விவரங்கள் குறித்த ஆவணங்கள் தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த பணி எப்பொழுது நிறைவு பெறும்? மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கி மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த சூழல்ல ஒவ்வொருத்தருக்கும் போடப்பட்ட வழக்குகள் குறித்தும் அவர்களின் தண்டனை காலம் குறித்தான அச்சடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் 5 குற்றவாளிகளுக்கு அந்த அச்சடிக்கப்பட்ட ஆவணங்களுடன் அந்த பணி நிறைவடைந்திருக்கு. மீதமுள்ள 4 பேருக்கும் அவர்களுடைய தண்டனை காலம் மற்றும் அவர்களுக்கு போடப்பட்ட அபராதம் குறித்து ஆவணங்கள் அச்சடிக்கும் பணி மிக விரைவாக நடைபெற்று வருகிறது. மேலும் இன்னும் 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அதன் பின்பு அவர்கள் இங்க நீதிமன்றத்திலிருந்து பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள். இந்த சூழல்ல இந்த வழக்குல கங்க்ராட்ஸ். யாரந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். 8வது குற்றவாளியா இருக்கக்கூடிய அருளானந்தமும் 9வது குற்றவாளியா இருக்கக்கூடிய அருண்குமாரும் நீதிமன்றத்திலேயே வழக்கறிஞர் மூலமாக அவர்களுடைய அபராத தொகை, அதாவது ஒருவருக்கு 8,500 ரூபாயும் இன்னொருக்கு 8,000 போட்டிருக்காங்க. அந்த அபராத தொகையை தற்போதே அவர்கள் நீதிமன்றத்துல செலுத்தி விட்டார்கள். மீது உள்ள நபர்கள் விரைவில் அவர்களுடைய வழக்கறிஞர் மூலமா செலுத்துவார்கள் என கூறப்பட்டிருக்கு. தொடர்ந்து இப்போது வரைக்கும் 5 நபர்களுக்கான அந்த அவங்களுடைய தண்டனை காலம் குறித்தான ஆவணங்கள் அச்சடிக்கும் பணி மிக விரைவாக நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.